ஜிம்முக்கு போகிற மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் வந்து அவங்க ஆர்ம்ஸ் பெருசாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஸோ நல்ல ஒரு ஆர்ம் ஒர்க் அவுட்டுக்கு இந்த வேரியேஷன்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்க்ளைன் பெஞ்சு 55 டிகிரிஸில் வச்சு உங்கள் செஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி சாஞ்சி உங்கள் வெயிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் வந்து உங்கள் பைசெப்ஸ் மசில்ஸ்க்கு கொடுக்கும். அண்ட் ப்ரோக்ரெசிவாக ஓவர்லோட் பண்ணுங்கள், போக போக ஓவர்லோட் பண்ணுங்கள். அண்ட் பிகினர்ஸு முதல்ல லைட் வெயிட்டில் ஆரம்பிங்க, ஏன்னா இந்த எக்ஸசைஸ்க்கு ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஒரு எக்ஸசைஸ்லேயும் டில் ஃபெயிலியர் வரைக்கும் போங்க, அப்போ தான் நல்ல ஒரு பம்ப்பு கிடைக்கும் அண்ட் க்ரோத்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ட்ரைசெப்ஸுக்கு ஒரு ஃப்ளாட் பெஞ்சில் படுத்து லையிங் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் போடுங்க. ஸோ இது வந்து உங்கள் நல்ல லாங் ஹெட் அண்ட் ஷார்ட் ஹெட் ரெண்டுமே தான் டார்கெட் பண்ணும். ஸோ இந்த ஃப்ளெக்ஷன் அப்போ நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஹேமர் கேர்ள்ஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பைசெப் எக்ஸசைஸ். பைசெப்ஸோட வித் இன்க்ரீஸ் பண்ணும். ட்ரைசெப்ஸ் கேபிள் எக்ஸ்டென்ஷனில் சின்ன வி ஷேப் ஹேண்டில் யூஸ் பண்ணி ட்ரைசெப்ஸை போடுங்க. ஸோ இது வந்து உங்கள் லாங் ஹெட்டை நல்லாவே ஹிட் பண்ணும். இன்க்ளைன் டம்பிள் கர்ல்ஸ் வந்து இன்க்ளினேஷன் வந்து 50 டிகிரிஸ்க்கு வச்சுட்டு இந்த மாதிரி வெயிட்ஸை மாட்ரேட்டாக வச்சு நல்லா ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரைன் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ரோப் வச்சு ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ரோப்பை வந்து நீங்கள் கீழே இருக்கும் போது நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ இது நல்ல ஒரு ஆர்ம் க்ரோத் கொடுக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட் டிப்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் டிப்ஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.